நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, ஜெர்சியில நல்லா மொட்டை டைப்ல சூப்பரான ஒரு தலையீத்து சினைக்கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதோட முக அழகு பாருங்க. காத விரச்சிட்டு எவ்வளோ அம்சமா பாக்குதுன்னு. அழகுல சிறந்த கிடாரிங்க. அதேபோல ஜெர்சியிலேயே சிந்து கலப்பினமான கிடாரிங்க. ஜெர்சி பிளஸ் சிந்து கிராஸ் கிடாரிங்க. இந்த கிடாரியோட பால் தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நல்ல கெட்டித்தன்மையா இருக்குங்க. கறவைக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்த பாலுக்கா இருக்கட்டும், அல்லது சொசைட்டி பாலுக்கா இருந்தாலும் ரொம்ப அருமையா இருக்குங்க. ஏன்னா, சிந்து கலப்பிட மாடு. அதேபோல பார்த்தீங்கன்னாக்கா, மாட்டோட உயரம், சுழி சுத்தம் எல்லாமே வந்து பாருங்க, தெளிவான முறையில நம்ம வந்து கை வச்சு காமிக்கிறோம். ரொம்ப பெரிய மாடும் இல்லைங்க, ரொம்ப சின்ன மாடும் இல்ல. நடுத்தரமான மாடு. ஆனா, மாடு நல்ல உருண்டையில, நல்ல வளர்ப்புல, நல்லா தெளிவா இருக்குதுங்க. நல்லா தள தளன்னு தக்காளி பழம் போல அப்படியே நச்சுன்னு இருக்கு கிடாரி. 4 பல்லுல சுழி சுத்தமான கிடாரிங்க. நல்லா அம்சமான கிடாரி. நல்ல குணத்தில் இருக்கு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். காம்பு பாருங்க, அப்படியே சும்மா அம்சமா இருக்குதுங்க. 4 காம்பும் நல்லா நீளமா நல்லா கேப் விட்டு எவ்வளோ தெளிவா விழுந்திருக்குது பாருங்க. கன்று போட இன்னும் 15 நாள் முழுசான டைம் இருக்குதுங்க. ஃபுல்லா மடி வச்சு தான் கன்று போடும். எப்படி பார்த்தாலும் இந்த தலைச்சயத்திலேயே கண்டிப்பா 2 வேளைக்கும் சேர்த்து 10 லிட்டர் தாராளமா வந்து கறவை எதிர்பார்க்கலாங்க. முன்பக்கமா வந்து மடி வந்து நல்லா பார்வைக்கு நல்லா காமிக்கும். பின்புறம் பார்த்தீங்கன்னா, மடி வந்து கம்மியா தாங்க காமிக்கும் இந்த கிடாரி. மடி அமைப்பு பொறுத்தவரைக்கும் அடைச்ச மடி செட்டா பண்ணுங்க. நல்ல கறவை வர்க்கமான கிடாரி. 2 வேளைக்கும் சேர்த்து 10 லிட்டர் தாராளமா வந்து கறக்கும். கிடாரி நல்லா வளர்த்துருக்குறாங்க. ஒரே கிடாரியா இருந்தாலும் நல்லா நச்சுன்னு இருக்கும். கட்டுத்தரைக்கு அவ்வளோ ஒரு அம்சமா இருக்கும். தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு குறையே சொல்ல முடியாதுங்க. நல்லா முழுகி குடிக்குது. சூப்பரா தண்ணி குடிச்சுக்குது. தீனி சாப்பிட்றதும் அதே போல தான். பச்சை தீனியிலேருந்து, வரப்புல்லேருந்து, வைக்கப்புல்லேருந்து எது போட்டாலும் ரொம்ப தெளிவா சாப்பிட்டுக்குது. கிடாரி நல்லா சுறுசுறுப்பு, நல்லா வாட்ட சாட்டம், அம்சமான கிடாரியா இருக்குதுங்க. மொட்டையிலங்கும்போது பொதுவா வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவும் பிடித்த மாதிரியான ஒரு தெளிவான கிடாரின்னு சொல்லலாம் கண்டிப்பா. இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சொல்லக்கூடியதே ஒரு நியாயமான ரேட்டு. ரொம்ப ரீசனபுளான ரேட்டு கம்மியா தாங்க வந்து சொல்றோம். ரூ. 42,000 மட்டும் தாங்க விலையே வந்து சொல்லுதுங்க. அதுலேருந்து பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸ் வராதுங்க. நம்ம வீடியோலயே சொல்லி தான் போடுறோம். ஏன்னா, நம்ம அதிகமான விலை ஒரு 45, 47 சொன்னா குறைச்சு குடுக்கலாங்க. நம்ம சொல்றதே 42,000 தான். அதில ஏதோ கொஞ்சம் தான் குறைச்சு குடுக்க முடியுங்க. நம்ம தெளிவா வீடியோலயே சொல்லி தாங்க போடுறோம். ஏன்னா, ஒரு சிலர் வண்டி வாடகை இருக்குன்னு சொல்லி ரொம்ப குறைச்சு கேட்குறீங்க. அந்த மாரி கேட்க வேணாம். மாட்டோட ரேட்டு தனி, வண்டி வாடகை தனிங்க. மாடு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன குறைச்சு பேசிக்கலாம். கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே பென்னனம்பட்டி அப்படின்ற இடத்துல மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க. தொடர்பு கொண்டு பேசுங்க. கண்டிப்பா அனுசரிச்சு வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.